ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்வி ட்ரெண்டிங் அப்டேட்ஸ். வீடு ஸ்வாப் பண்ணாலும் பண்ணாங்க, நேத்து இருந்து ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நேத்து ஒரே ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்கப்பா மஞ்சரி. இந்த பக்கம் முத்துக்குமரன் வந்து டேபிள கிளீன் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்பவே ஹெவியா கொடுத்துட்டாங்க. இதுல அவங்க பண்ண தப்பு என்னன்னா, அவங்களே நின்னு எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்துருக்கணும். அத சௌந்தர்யா கிட்ட கொடுத்துட்டு போனதுதான் அவங்க பண்ண தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அருண், ஏன்பா இந்த அருண் இப்படி பேசுறாரு? அது எப்படி நீங்க இவ்ளோ கஷ்டமா டாஸ்க் கொடுக்கலாம்? முதல்ல யாரு இன்சார்ஜ்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி. பாக்குற நமக்கே இவ்ளோ கோவம் வருது. அங்க இருக்கவங்களுக்கு கோவம் வராமையா இருக்கும்? மஞ்சரி நல்லா கத்துனாங்க, திட்டினாங்க, அதுக்கப்புறம் அழுதுட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏன் அருண் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்குறாருன்னு தெரியல. நேத்து எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ராணவ் இன்னைக்கு எகிரி குதிச்சு கேர்ள்ஸ் சைடுக்கு வராரு. அத அப்போ வந்து வர்ஷினியும் சாச்சனாவும் பாத்துட்டு தான் இருக்காங்க. பாய்ஸ்ல சத்யா, அருண் எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. வந்தாங்க கேப்டன் மஞ்சரி, யார்கிட்ட கேட்டு அந்த பக்கம் குதிச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் உங்க முன்னாடி தானே குதிச்சேன், நான் ஒன்னும் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது வந்து குதிக்கலையே அப்படின்னு கேக்குறாரு. நீங்க பாட்டுக்கு அந்த பக்கம் போய் ஒரு பிஹேவியர் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சும்மா என்ன டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு ராணவ் சொல்றாரு. ஹவுஸ் ரூல்ஸ் அப்படி பிரேக் பண்ண கூடாது அப்படின்னு மஞ்சரி சொன்னதுக்கு ராணவ் சொல்றாரு, விஷால் மாதிரி பண்ணிட்டேன்னு விஷாலையும் உள்ள இழுக்கிறாரு. விஷால் சொல்றாரு, உன்னை அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னா நீ பேசிக்கோ, நடுவுல என்ன இழுத்து ஒன்னும் பேசாத அப்படின்னு திட்டுறாரு. நேத்துல இருந்து கோவம் இன்னும் ரெண்டு பேருக்கும் அடங்கலன்னு நினைக்கிறேன். திருப்பி மஞ்சரிக்கும் அருணுக்கும் சண்டை. ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன்ல நீங்க மாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருண் பில்லோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு வா சண்டைக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போறாரு. எதுக்கு எப்ப பாரு என்ன மாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே மஞ்சரி, அப்ப கேலின்னு சொல்லவா, பகடின்னு சொல்லவா அப்படின்னு சொல்றப்போ பகடியும் சொல்லாதீங்க, தெகடியும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி விஷால் சிரிச்சுக்கிட்டே நடந்து போறாரு. ஆரம்பிச்சிட்டாண்டா சண்டைய அப்படின்னு. எப்பயும் அமைதியா இருக்க பவித்ரா ஜனனிக்கே கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க அருண் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களையும் திட்டுறாரு அருண். இருங்கப்பா பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண சௌந்தர்யாக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சதும் உள்ள பூந்துட்டாங்க. சௌந்தர்யா ஒரு பக்கம் கத்த, பவித்ரா ஒரு பக்கம் கத்த, அருண் எல்லாருக்கும் பதில் சொல்றேன்னு அவரு ஒரு சைடு. இது எல்லாத்தையும் சமாளிச்சாகணும்ன்றா மஞ்சரி. ஒரு நிமிஷம் பிளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா போன வாரம்லாம் அருணோட கேப்டன்சி பதவியை புடுங்கறதுக்காக கேப்னு ஒண்ணு கொடுத்து ரிப்பன் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவரோட கேப்டன்சி பதவி பறிக்கப்படும்னு சொன்னாங்களே, இந்த வாரம் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சா கொடுத்துட்டாங்க. கிரீன் கலர்ல 3 பேட்ச் கொடுத்திருக்காங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த பேட்ச்ல இருந்து ஒன்னொன்னா எடுத்தா அந்த 3யுமே எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட கேப்டன்சி பதவி பறிக்கப்படும் இப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே முத்துக்குமரன் வந்துட்டாரு. அருணை மாக் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் மாக் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அக்ரெசிவ் மோட், இவங்க கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை எடுத்துட்டாரு. அடுத்தது சாச்சனா. ராணவ் இந்த பக்கம் எகிரி குதிக்க போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணது ஒரு கேப்டனுக்கு அழகில்ல அப்படின்னு நினைக்கிறேன்னு அவங்களும் ஒரு பேட்சை எடுத்துடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு பேட்ச் தான் இருக்கு. இன்னும் எத்தனை நாள் ஓட்ட போறாங்கன்னு தெரியல மஞ்சரி. பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.